டிட்வா புயல் காரணமாக சென்னையில் தொடர் மழை வெளுத்து வாங்கக்கூடிய நிலையில் மாணவிகள் கொட்டும் மழையில் குடைகளை பிடித்துக் கொண்டு கல்லூரிகளுக்கு செல்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட், நீங்க சென்னையில் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? மழை நிலவரம் என்னவாக இருக்கு? சென்னையை சுற்றி மழை மேகங்கள் இருப்பதாக தொடர்ந்து மழை பெய்வதாக சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போதைய நிலை என்ன? சென்னையில காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில காலை முதலே மழை இருந்தாலும் இன்றைய தினம் சென்னையில பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என கூறப்பட்டிருக்கிறது. காலை முதலே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் சிரமத்தோடு அவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது, கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக சென்னையில இன்று முழுவதுமே மழை தொடரும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பள்ளி கல்லூரிகளுக்கு செல்பவர்கள், வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள், இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய நபர்கள் கடுமையான சிரமத்துடன் செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை அடையாறுல இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில கல்லூரி மாணவர்கள் தற்பொழுது மழை பெய்து வரக்கூடிய நிலையில அவர்கள் கொடை பிடித்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. சென்னையில அதாவது புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. நேற்று இரவு முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வந்தது. இந்த சமயத்துல புயல் சென்னையை நோக்கி நெருங்கி வரும்போது, புயலாக இருக்கும்போது சென்னையில மழை பாதிப்பு குறைவாக இருந்ததன் காரணமாக இன்றைய தினம் அது வலுவிழந்தது அப்படிங்கிறது காரணமாக இன்றைய தினம் சென்னையில பள்ளி கல்லூரிகள் வழங்கும்போது செயல்பட்டது. ஆனாலும் அந்த புயல் நேற்றே வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 50 கிலோமீட்டர் தொலைவில் சென்னைக்கு அருகே மையம் கொண்டிருப்பதால சென்னையில காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் குடைபிடித்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மழை காலை முதலே பெய்து வருவதால சாலையிலே ஆங்காங்கே மழைநீர் தேங்கி இருப்பதால இருசக்கர வாகனங்களும் அவதியோடு தான் தற்பொழுது அந்த அவதி அடைந்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.